பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இங்கே நம்ம வாசிக்கிற தபசு காலத்திலே நாம் கிறிஸ்து இயேசுடைய பாடு மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்ல முடியுமா? எதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவுடைய அடிச்சுவடலே நாம் நடந்து சொல்ல வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து எப்படி நடந்தாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுக்குள்ளே பிதாகிய தேவன் நம்மை முன்குறித்து நம்மை என்ன பண்ணியிருக்கார்? அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடலே நாம் நடந்து செல்லும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். யாருடைய அடிச்சுவடலே? இயேசு கிறிஸ்து காட்டின மாதிரி பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடல தான் நாம் நடக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனம் காணப்படவும் இல்லை. தொடர்ந்து வாசிமா. அவர் வையப்படும் போது வையாமலும் பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் நமக்கு காட்டின மாதிரியிலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால் ஆண்டவர் அனுப்பின கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடலே நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திலே அனுப்பினார். அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவம் செய்யவே இல்லையா? அவர் என்ன செய்யல? பாவம் செய்யல. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இயேசுக்குள் அழைக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அப்போ ஒரு கேள்வி வருகிறது, பாவம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பாவம்னா என்ன? பாவத்தை குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பிரசங்க கேட்டிருக்கிறோம். பாவம்னா என்ன? நீங்க என்ன புரிந்திருக்கிறீங்க பாவம்னா? யாராவது சொல்ல முடியுமா? வேற பாவம்னா நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. யாராவது கேட்டா சொல்லுங்க. பாவம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுதான் பாவம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்காரா? எல்லாருடைய கரத்தில் இருக்கா கர்த்தருடைய வார்த்தை? இல்லாதவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதில் சொல்கிற பிரகாரம் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியலைன்னா என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது, எது சரி எது தவறு, எது பின்பாக நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று அவருடைய வார்த்தை நமக்கு போதித்து வழி நடத்தி வருகிறது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் என்ன வருகலையா? வஞ்சனம் காணப்படவே இல்லை. நம்முடைய வாயிலே வஞ்சன வார்த்தை இருக்கிறதா இல்லையா? அதான் ஆண்டவர் அவர் விரும்புகிற காரியம் என்ன என்றால், அவருடைய பாடுகளினால் அவருடைய இரத்தம் சிந்ததியினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. யாருடைய இரத்தம் சிந்ததியினால்? இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்ததினால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீட்பு கிடைச்சிருக்கு, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. நாம் விசுவாசித்தால் தான் அந்த பாவத்திலிருந்து நமக்கு
விடுதலை கிடைக்கிறது. அவருடைய ரத்தம் தூய்மையானது. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. எங்கே இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் உமக்கு விருப்பமில்லாத உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் பாவம் செய்தேன் என்று அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்லை, நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை நீதிமான்களாக நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதிமான்களாக மாத்திரமல்ல, அவர் அவருடைய அடிச்சுவடலை நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, அவர் வையப்படும் போது பதிலுக்கு என்ன பண்ணலையா? வையாமலும் இருந்தார். நம்மளை யாராவது வையப்படுத்தினார், நம்ம என்ன பண்றோம்? மௌனமா இருப்போமா? சொல்லுங்களேன் பிள்ளைங்களே, சொல்லுங்க. யாருன்னா கோவம் நம்மளை திட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆமாம் நம்ம வைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு விரோதமாக என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அவங்க நமக்கு விரோதமாக பேசிட்டாங்கன்னா நாமும் அவங்களுக்கு விரோதமாக பேசுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி மாதிரி வைத்து போயிருக்கிறார்? அவர் வையப்படும் போது அவர் வையவே இல்லை. அப்போ அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் பாவம் செய்யாதது போல அவருடைய இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி நம்மை அவர் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை மீட்டு கொண்டார். இனி நமக்குள் அவர் என்ன பார்க்கறது இல்லை? பாவத்தை பார்ப்பதே இல்லை. ஆனால் நம்ம மனசாட்சி நான் சொல்லிக்கொண்டே இருக்கோம், நீ பாவம் செய்தேன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்ததினால் அவர் பார்வை எப்படி இருக்கும்? இவர்கள் நீதிமான்கள் என்று பார்க்க. அவருடைய பார்வை எப்படி இருக்கும் நம்ம மேல? நம்ம தான் யோசித்துட்டு இருப்போம், நம்ம பாவம் செய்தோமே, நம்ம தவறிட்டோமே என்று யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியுங்க, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கள் என்று சொன்னீங்கன்னா அவருடைய ரத்தமானது நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தூய்மைப்படுத்தும். அவருடைய பார்வை நம்மை நீதிமான்களாக அவருடைய பார்வை நம்மை பார்க்கும். ஆனால் நம்முடைய மனசாட்சி நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கும், நாம் பாவம் செய்தோம் என்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? நம்முடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படிவோமா? யாருக்கு கீழ்ப்படிவோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய தூய இரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தூய்மைப்படுத்தி விட்டார். நம்மை பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றிவிட்டார். நீதிமான்களாக நம்மை மாற்றிவிட்டார். அதனால் அவர் நடந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரா? அவர் வையப்படும் போது வையவே இல்லை. அப்புறம் என்ன படுத்திருக்காங்க? என்ன சொல்லப்படுறது? பயமுறுத்தும் போது என்ன பண்ணால? நியாயாதிபதி என்ன பண்ணாரா? தன்னையே, யார் நியாயாதிபதி? பிதாகிய தேவனே நியாயாதிபதிக்கு என்ன பண்ணாரா? தன்னையே ஒப்பு கொடுத்தார். நாம் நியாயத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. நம் நியாயத்தை கையில் எடுத்தால் தேவன் அதுக்கு பதில் செய்ய மாட்டார். உங்களுக்கு விரோதமாக பேசினாலும், உங்களுக்கு விரோதமாக போராடினாலும், அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் வையாமலும், அவங்களுக்கு விரோதமாக செயல்படாமலும், அவங்களுக்கு விரோதமாக பேசாமலும், மௌனமாக ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்காக வழக்காடுகிறவர் யார் இருக்கிறார்? தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு சிறந்த நோக்கத்தோடு கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை அழைத்து இருக்கிறார். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம இங்க வந்திருக்கிறோம், படிக்கிறோம், ஹாஸ்டல் இருக்கிறோம் என்று யோசிக்க கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு பிள்ளைகளை அனுப்பும் போது ஒரு நோக்கத்தை வைத்து அவர் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கம், என்னை குறித்து ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது புரிந்து கொள்ள முடியும்?
அவர்கிட்ட நாம் கேட்கும் போது எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? ஜெபத்தினால், ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கின நோக்கம் என்ன, நீர் எங்கே வைத்து என்னை படிக்க வைக்கிற நோக்கம் என்ன, நான் இங்கே வாழ்வது நோக்கம் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வார்த்தை மூலமாக நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். 2003ஆம் ஆண்டுல நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கடந்து வந்தேன். ஆனா 2001ஆம் ஆண்டுல ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன், எதற்கு நீங்க என்னை அழைத்திருக்கிறீர்கள்? எப்ப கேட்டேன்? 2001ஆம் ஆண்டு ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன், ஆண்டவரே நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, நீர் என்னை அழைத்த நோக்கம் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட உடனே ஆண்டவர் அவருடைய பணிக்கு நான் உன்னை அழைக்கிறேன் என்று என்னோடு அவருடைய வார்த்தை மூலியமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டு வெளிப்படுத்தினார். 2001ஆம் ஆண்டுலேருந்து என்னோடு ஆண்டவர் 2 வருடமாக பேசிக்கொண்டே இருந்தால் 2003ஆம் ஆண்டு நான் என் வேலையை ராஜினாமம் செய்து ஆண்டவருடைய பணிக்கு கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், இளைஞராக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்து இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். எப்படி பிதாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலகத்தில் அனுப்பும் போது ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு அனுப்பினாரோ, உங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறது ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு அனுப்பியிருக்கார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நோக்கம் என்ன? என்னை குறித்து என்ன ஆண்டவர் நோக்கம் வைத்திருக்கிறார்? பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு அநேக நோக்கம் இருக்கலாம். சில பெற்றோர்கள் டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. அவர்கள் என்ன யோசிப்பாங்க? என் பிள்ளைகள் டாக்டராக மாற வேண்டும், என் பிள்ளைகள் இன்ஜினியராக மாற வேண்டும், என் பிள்ளைகள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாற வேண்டும், என் பிள்ளைகள் நல்லா மேதியாக மாற வேண்டும், ஒரு டீச்சராக மாற வேண்டும் என்று யோசிப்பார்கள். அது தவறு அல்ல. உங்களை குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேலில் வாசிக்கிறோம், சாமுவேலே சாமுவேல் என்று சிறுவன் ஆகிய சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசினார். நடக்க போன்ற காரியத்தை சிறுவனிடத்தில் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி தந்தார். அப்போ ஒருவருடைய காரியத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக புரிந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு சுலபமாய் இருக்கும். அதுக்கு பின்பாக நடக்கிறதுக்கு, அவருடைய அடிச்சோடுக்கு நடக்கிறதுக்கு சுலபமாய் இருக்கும். வேதாகத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய அடிச்சூடலே நாம் நடந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்தது போல. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்தது போல என்ன சொல்றாரு? நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறேன்? மாதிரியை காண்பித்தேன். அவர் காண்பித்திருக்கிறார் ஒரு மாதிரியை. இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி காண்பித்திருக்கிறார். அந்த மாதிரியை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்றால் இயேசு காட்டின அவருடைய காஸ்பல் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு ஆனவர் எப்படி மாதிரி காட்டினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன வாசிக்க வேண்டும்?
சுவிசேஷ நூலை வாசிக்க வேண்டும். எத்தனை சுவிசேஷம் இருக்கிறது? 4 சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷத்தை நீங்கள் நன்றாக வாசிக்கும் போது, அவருடைய மாதிரியை பார்க்கும் போது, 5வது சுவிசேஷம் நாம மாற வேண்டும். யாரா மாறணும்? நாம தான் சுவிசேஷம், நாம தான் நிருபங்கள். அவருக்கு பின்பாக நாம் நடந்து சொல்லும் போது, அவர் காட்டின மாதிரியை நாம் பின்பற்றும் போது, நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்க வேண்டும்? நமக்குள்ளே இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படி நடந்தாரோ அதை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு எப்படி பேசினாரோ அதே போல நீங்கள் செயல்படும் போது, நிச்சயமாக உங்களை பின்தொடர்வர்கள் என்ன பண்ணுவாங்க? யாரை பார்ப்பாங்க? இயேசுவை உங்களுக்குள் பார்ப்பார்கள். அவர் வையப்படும் போது அவர் வையாமல் இருந்தார். அப்படி நீங்களும் வையப்படும் போது, வையாமல் இருக்கும் போது, அவருடைய பாதையிலே நீங்கள் நடந்து செல்லும் போது, அவர் கற்றுக் கொடுத்த பாதையை நீங்கள் நடந்து செல்லும் போது, நிச்சயமாக கர்த்தராக இயேசுவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க? பிரதிபலிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்போ 5வது சுவிசேஷம் யாராக இருப்பீர்கள்? நாமும் ஆண்டவருடைய சுவிசேஷமாக மாறுவோம். நம்மை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் கிறிஸ்துவர்கள். யார் இவர்கள்? கிறிஸ்துவர்கள் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை தரித்து கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் ஜெனிப்பித்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நமக்குள் வளர்கிறாரா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையிலும் மனுஷ கிருபையிலும் அவர் தினம்தோறும் வளர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நமக்குள் பிறந்திருக்கிற கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் வளர்கிறாரா? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோமா? அவருடைய அடிச்சுவடை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய சுவிசேஷத்தை நன்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும். ஏனென்றால் இங்கே நம்ம யோவானை வாசித்தோம், அவர் செய்ததை போல நீங்களும் என்ன பண்ண வேண்டுமா? செய்யும்படிக்கு. அவர் செய்ததை போல. அப்ப அவர் செய்த காரியங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? 4 சுவிசேஷத்தின் மூலமாக அவர் செய்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்ன செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்? அப்ப நம்ம தீமை செய்யலாமா? நம்ம நன்மை செய்வர்களாக மாற வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பாதையில் நடக்கும்படிக்கு, அவர் காட்டின அடிச்சூழலில் நடக்கும்படிக்கு, அவர் செய்த காரியங்களை செய்யும்படிக்கு, அவர் செய்த காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் நுகங்களை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறேன். அவர் தன்னுடைய சாந்தத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய சுபாவம் என்ன? சாந்த ஸ்வரூபியாக இருந்த இயேசு கழுதையின் மேல் பவனியாக கடந்து சென்றார். கழுதை எப்படி இருக்கிறதா? சாந்தம் உள்ளதா ஒரு பிராணியாக இருக்கிறதா? அவர் சாந்தமாக இருக்கிறனால் கழுதை தெரிந்து கொண்டு அதிலே பவனியாக கடந்து செல்கிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். என் நுகங்களை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். தபசு காலத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? நுகத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடு மரணத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர் காட்டின அடிச்சுவடிலே நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட என்ன பண்ணணுமா?
என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆத்துமாக்குள் இளைப்பாறுதல். நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ள என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. ஆவியும் இருக்கிறது, ஆத்துமாவும் இருக்குது. நம்ம வெளியே பார்க்கிறது என்ன பார்க்கிறோம்? சரீரத்தை தான் பார்க்கிறீங்க. இப்ப என்னை பார்க்கிறீங்க, என்ன பார்க்கிறீங்க? என் சரீரத்தை தான் பார்க்கிறீர்கள். ஆனால் என்னுடைய ஆத்துமா, ஆவி எனக்குள் காணப்படுகிறது. ஒரு மனிதன் மரித்து விட்டான்னா அவன்கிட்ட என்ன பிரிந்து போகிறது? ஆத்துமாவும் ஆவி கடந்து செல்கிறது. எங்க கடந்து செல்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து செல்கிறது. அவன் செய்கிற தவறுகள், அவன் செய்கிற பாவங்கள், அவன் செய்கிற அநியாயங்கள், அவன் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது. அங்கே நியாயத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். அதனால் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நம்ம என்ன சொல்லணும்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்ம அறிக்கை செய்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் என்ன பண்றோம்? பாவத்தை அறிக்கை செய்கிறோம். ஆனா என்ன பண்றது இல்ல? விட்டுவிட எனக்கு கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து அந்த பாவம் செய்யாமல் அவருடைய காட்டிலே மாதிரியை நாம் கடந்து செல்லும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆத்துமாக்கு என்ன தருவார்? இலை பாறுதலை தருவார். நம்முடைய ஆத்துமாக்கு ஒரு இலை பாறுதல் தேவை. நம்முடைய ஆத்துமாக்கு என்ன வேணும்? இளைப்பாறுதல். நிறைய பேருடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவர்கள் இங்கே அங்கேயே மோதிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைக்கப்பட்டிருக்க நாம் அவரை தெரிந்து கொண்டு அவரை நம்பும் போது, அவருடைய அடிச்சுவடலை கடந்து செல்லும் போது, அவருடைய சுபாவத்தை நாம் தரித்து கொண்டு வாழும் போது நம்முடைய ஆத்துமாக்கு என்ன கிடைக்கிறது? இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அந்த இளைப்பாறுதல் தருவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தில் கடந்து வந்தார். எவ்வளோ பாடுகள் அவர் தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கப்பட்டிருக்கார். 33 சாட்டை அடி அவரால் அடிக்கப்பட்டு அவருடைய சதங்கள் பீறிட்டு கடந்து வந்தது. தலையிலே முள்முடியை வைத்து அவரை அடித்ததினால் அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. ஏன்? நம் தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள் வருகிறதினால் அவர் தலையிலே முள்முடி, சாபமான முள்முடியை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்ம சரீரத்திலே பாவம் செய்கிறதினால் 39 சாட்டாடினால் பீறிட்டு அவருடைய சரீரத்தில் பீறப்பட்டது. இந்த கரத்தினால் தவறு செய்கிறதினால் கைகளிலே, அவருடைய கைகளிலே என்ன ஆணி பாய்ந்தது. நம் தவறான பாதையிலே கடந்து செல்கிறதினால் அவருடைய கால்களிலே என்ன பண்ணது? ஆணி பாய்ந்தது. நம் இருதயத்திலே தேவையில்லாத சிந்திக்கிறதினால் அவருடைய இருதயத்திலே ஈட்டி பாய்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். ரத்தம் பீறிட்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். எதற்கு அந்த பாடுகள்? இந்த தபசு நாட்களிலே அவருடைய பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக நாம் தியானிக்கிறோம் என்றால், அவருடைய பாடுகளை தியானிக்கும் போது நம்மை அவர் சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்மை தூய்மைப்படுத்தி அவர் காட்டின அடிச்சுவர்களை நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கவுமா? ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் காட்டின மாதிரியை நாம் பின்பற்றும்படிக்கு தன்னையே அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த தபசு காலத்திலே அவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்கிறாய்? உனக்காக நான் ரத்தத்தை சிந்தினேனே, உன் பாவங்களை மீட்கும்படிக்கு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார். அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து கடந்து வருகிற ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தி கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்துக்கோடு ஆண்டவர் இங்கே உங்களை வைத்திருக்கிறார். எந்த நோக்கம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த நோக்கத்தின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்கும் போது
நிச்சயமாக 5வது சுவிசேஷமாக நாம் மாறிவிடுவோம். ஒப்பு கொடுக்கிறவர்கள் இங்கே இருக்க இடத்துல எழுந்து நின்றுங்க. நான் உங்களுக்கு செல்கிறேன். யார் ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, வெளிப்படத்தில் நம்ம வாசித்தோம், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் காதுகளை கொடுத்திருக்கார். நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய வார்த்தை, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எழுந்து நிற்பீர்களா? உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். யார் விரும்புகிறீர்களோ ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இன்றைக்கு என்னை தாழ்த்தி உமக்கு சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரா? உங்களுக்காகவே அவர் அடி வாங்கினார். 30 கசடி அவர் வாங்கினார். தலைமேல் சாபமான முள்முடி அவருக்கு சூழப்பட்டது. ஈட்டி பாய்ந்தது, ரத்தம் பீரிட்டு வந்தது. யாருக்காக? பிள்ளைகளே, நமக்காக. நமக்காக அவர் பாடுபட்டார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இருதயத்திலே கையை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே இந்த இருதயத்திலே தான் பாவம் இருக்கிறது, எனக்காகத்தான் இந்த இருதயத்திலே ஈட்டி பாய்ந்தது, ரத்தம் பீரிட்டு வந்தது என்று ஒப்பு கொடுப்போமா? இருதயத்திலே கை வைத்து நீங்க ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே என் இருதயத்திலே ஆண்டவர் தேவையில்லாத சிந்தனைகள், என் மனதிலே தேவையில்லாத சிந்தனைகளை சிந்தித்து நிமித்தமாக முள்முடியான சாபமான முள்முடி உன் தலையை சுமந்தது, ஈட்டி உடைய இருதயத்தை பாய்ந்தது. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்துக்குள் வாருங்க. கேட்போமா? ஆண்டவரே நீங்கள் இருதயத்தில் வாங்க, கூப்பிடுங்க. இயேசு இதோ வாசல்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். யார் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே பிரவேசிப்பேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்திலே வாங்க, எங்களுடைய இருதயத்திலே வாங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயமான கதவுகளை தட்டி கொண்டிருக்கார். பிள்ளைகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்திலே வாங்க. எங்கள் இதயத்தான் வேதனை உண்டு, எங்கள் இருதயத்தான் பாரம் உண்டு, எங்கள் மனம்தான் ஆண்டவரே ஸ்திரப்படுவதில்லை. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு எங்களை தடைப்படுகிறது. இன்றைக்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி உங்களுடைய நோக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு எங்களை முழுவதுமாக மனத்தாழ்மையோடு உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் சாட்சியாக வாழ, உமக்காக ஒரு நிர்பமமாக வாழ, உமக்காக ஒரு சுவிசமாக வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள் கர்த்தர் நீர் பிரவேசித்து அங்கே ஒரு சமாதானத்தை தாங்க, ஒரு சுகத்தை தாங்க, ஒரு பலனை தருவீராக, நல்ல ஜீவனை தருவீராக. சரீரத்தில் காணப்படுகிற எல்லாம் பலவீனங்களை நீக்கி போடுவீராக, மனதில் காணப்படுகிற எல்லாம் போராட்டத்தை நீக்கி போடுவீராக. உமக்காக சுடர்வர்களாக நட்சத்திரமாக இந்த பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் இவர்களை முன்குறித்து நீர் அழைத்திருக்கிறீர். உம்முடைய காட்டின அடிச்சுவடலை இந்த பிள்ளைகள் நடந்து செல்லும்படிக்கு உம்முடைய சுபாவத்தை தரித்து உம்மை வெளிப்படுத்தும்படிக்கு நீர் இவர்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. இவர்கள் நிமித்தம் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே தேசம் இந்த பிள்ளைகள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய நோக்கம் இந்த பிள்ளைகள் மூலியமாக வெளிப்படும்படிக்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே தாசன் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.